ஈரோடு மாவட்டத்தில் மது போதையில் பழக்கடை உரிமையாளரை தாக்கி கடையை சூறையாடும் அரசியல் பிரமுகரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பட்ட பகலில் அரங்கேறிய அட்ராசிட்டி சம்பவத்தில் நடந்தது என்ன? தொழிற்போட்டியில் வாக்குவாதம் ஏற்பட்டு பக்கத்து கடைக்காரரை தாக்கும் பகீர் காட்சிகள்தான் இது. பழக்கடை உரிமையாளர் மீதான தாக்குதலின் அதிர்ச்சி பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பேருந்து நிலையத்தில் அப்பாஸ் என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார். அதன் அருகே அல்லா பிச்சை என்பவரும் பழக்கடை நடத்தி வருகிறார். 10 வருடங்களுக்கு மேலாக தொழிலில் கொடிகட்டி பறந்த அல்லாவின் வருமானம் கடந்த சில மாதங்களாக சரிவை கண்டுள்ளது. காரணம், அப்பாஸின் பழக்கடையில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் அப்பாஸ் மீது அல்லாவிற்கு பகை ஏற்பட்டதாக தெரிகிறது. அடிக்கடி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையில் முடிந்ததாக தெரிகிறது. சம்பவத்தன்று மது போதையில் அப்பாஸின் பழக்கடைக்கு சென்ற அல்லா தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகாத வார்த்தைகளால் பேசி எல்லை மீறி இருக்கிறார். கடை ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியதோடு விற்பனைக்கு வைத்திருந்த பழங்களையும் சேதப்படுத்தினார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.